இளவரசி சசிமுகி ரொம்ப அழகா இருப்பாளாம். அதி புத்திசாலியாம். அவ ஆண்கள பார்க்கவே மாட்டாளாம். ஆண்கள வெறுப்பாளாம். திருமணமே செஞ்சுக்க மாட்டேன் அப்படின்னு இருக்கும்போது, அவங்க அப்பா அரசர் இல்லையா, அவரு என்ன செய்யறதுன்னு தவிச்சுட்டு இருந்தாராம். அப்ப பக்கத்து நாட்டு இளவரசன் சசிமுகிய பத்தி கேள்விப்பட்டு அவள பார்க்கணும்னு வரானாம். அப்போ அந்த நாட்டுக்கு ஒரு விடுதியில தங்குறான். அங்க ஒரு பாட்டி டெய்லி சசிமுகியினுடைய அரண்மனைக்கு பூ குடுப்பாளாம். அந்த பாட்டிய கூப்ட்டு அவளுக்கு விலை உயர்ந்த பரிசு ஒண்ணு குடுக்குறானாம். குடுத்துட்டு இளவரசிய பத்தி கேட்கும்போது அவ சொல்றாளாம், அவங்க அம்மா அவளுக்கு அடிக்கடி ஒரு கதைய சொல்லுவாங்க. என்ன கதைன்னா, ஒரு ஆண்மைனா, பெண்மைனா குட்டியோட இருந்துச்சு. ரொம்ப சந்தோஷமா காட்டுல வாழ்ந்துட்டு இருக்கும்போது, காட்டுல தீ பரவிட்டு இருந்தது. அப்போ ஆண் மைனா மட்டும் தப்பிச்சு போயிடுச்சு. பெண் மைனாவும் குஞ்சுகளும் ஆண் மைனா வரும் வரும்ன்னு பார்த்துட்டு இருந்து ஏமாந்து போய் அந்த தீயில கருகி செத்துப்போச்சு. அந்த பெண் மைனா தான் அப்படின்னு சொல்லிட்டு அவ வளர்ந்துட்டு இருக்கா. அதனால ஆண்கள வெறுக்கிறான்னு சொல்லும்போது, மறுநாள் இந்த இளவரசன் அந்த அரண்மனைக்கு போறானாம். போயிட்டு அரசர பார்த்து, "நான் டெய்லி ஒரு கதை சொல்லுவேன். ஆனா எந்த பெண்களையுமே நான் பார்க்க மாட்டேன் அம்மாவ தவிர. அதனால எனக்கு ஒரு திரை கட்டி விடுங்கன்னு" சொல்லும்போது, அவரு திரைய கட்டி விட்டுட்டு என்ன காரணம்னு கேட்பாராம். அப்போ அவன் சொல்லுவானாம், "நான் சின்ன வயசுல இருக்கும்போது சாது ஒருத்தர் என்ன பார்த்து, நீ காட்டுல போன ஜென்மத்துல ஆண் மைனாவா இருந்த. பெண் மைனாவும் குஞ்சுகளும் உன்னை விட்டுட்டு தப்பிச்சு ஓடி போயிடுத்து. நீ தீயில கருகி இறந்து போயிட்ட அப்படின்னு சொல்லும்போது, நான் பெண்கள அதிலிருந்து வெறுக்க ஆரம்பிச்சேன்னு சொல்லும்போது, திரைக்கு அந்தாண்ட இருந்து அரசகுமாரி கேட்டுட்டு இருந்தா இல்லையா, அவ திரைய கிழிச்சிட்டு "நீ பொய் சொல்ற. நான் தான் பெண்மைனா. நான் தான் இறந்து போனேன் குஞ்சுகளோட. நீ ஓடி போயிட்டன்னு" சொல்லும்போது, இத பார்த்துட்டு இருந்த அரசர் என்ன செஞ்சாராம், எப்படியோ நீங்க 2 பேரும் போன ஜென்மத்துல ஆண்மைனா, பெண்மைனாவா இருந்து கணவன் மனைவியா வாழ்ந்திருக்கீங்க. எதுக்கு சண்டை போடுறீங்க? இந்த ஜென்மத்திலயும் அதே மாரி தொடரலாம்லன்னு சொல்லும்போது, 2 பேரும் கல்யாணம் பண்ணிட்டு ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்களாம்.